அனைவருக்கும் வணக்கம். இன்று 29 மே என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது. தகவல் மட்டும்தான், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். அதுமாரி இந்த இன்ஃபர்மேஷனில் எங்கெங்கே சில தவறுகள் இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நானும் செபி ஸ்டாட்டிஸ் கிடையாது, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நோ எனி ரெக்கமெண்டேஷன், ஒன்லி இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்றைக்கி வீடியோ நிறைய நியூஸ் இருந்துச்சு, நிறைய நியூஸை டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா முடியல, ரொம்ப நியூஸ் இருந்தனால. அதுமாதிரி வீடியோ ரெடி பண்ணதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுது. வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அதை விட அதிகமாக டைம் ஆகுது. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் சுருக்கி சின்னதாகவே போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு, இந்த இதுதான் பார்க்க போகிறோம். வேறு எந்த நியூஸும் பெருசாக இல்லை, அதனால் இதை மட்டும் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சந்து ஃபார்மாசூட்டிக்கல் லிமிடெட். 53 ரூபா கரண்ட் பேஸு, 33 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இயர்னியில் சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 44% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 80 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1.5%. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கல். பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 39 ரூபா கரண்ட் பேஸு, 27 கோடி 60 லட்சம் ப்ராஃபிட், சேல்ஸ் 21%, நெட் ப்ராஃபிட் 16% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. டிவிடெண்டாக 26 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 6%. செக்டர் வந்து பேவரேஜ் அண்ட் டிஸ்டிலரிஸில் இருக்காங்க. திவ்ய சக்தி லிமிடெட் 68 ரூபா கரண்ட் பேஸு, 61 லட்சம் ப்ராஃபிட், சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 30% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 2 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3% வருது. செக்டர் வந்து அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் இருக்காங்க. வருஷம் இதே மாதிரி 2 ரூபா டிவிடெண்ட் தராங்க. திவ்ய சக்தி. க்ளோஸ்டர் லிமிடெட் 610 ரூபா கரண்ட் பேஸு, 2 கோடி 30 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் வந்து 130% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 20 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3.25%. செக்டர் வந்து ஜூட் அண்ட் ஜூட் ப்ராடக்ட். ஜேயூசின் லிமிடெட் 608 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 3 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 23% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 15% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான். அதேமாதிரி டிவிடெண்டாக 4 ரூபா தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 19 செப்டம்பர். செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. ஜேயூசின். பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1297, 8 கோடி 60 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கத்துக்கு மேலே கம்பெனி இன்றைக்கி லாஸில் போயிருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுன் தான். ஏன்னா போன வருஷம்லாம் ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. 4 ரூபா பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வருது. இந்த லாஸ்க்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கமாக என்னென்னு தெரில. ஸோ லாஸ் ஆகிருக்க கம்பெனி. 4 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 4% வருது. செக்டர் வந்து பேக்கேஜிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. IL&FS இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் லிமிடெட் 10 ரூபா கரண்ட் பேஸ், ஒரு பெரிய ஸ்டாக். ஆல்ரெடி சொன்ன இதனால் ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனின்னு. வெறும் 65 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயரில் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. 90% டவுன் ஆயிருக்கு. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 24 கோடி ப்ராஃபிட். பட் இன்கம் எல்லாமே அதர் இன்கம்ல தான் வருது. ஸோ ரிசல்ட்டு அந்த வகையில் பார்க்கும்போது டவுனாக இருக்குது. ஏன்னா அதர் இன்கம்லையும் கம்மியாகிட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கத்துக்கு மாற ரொம்ப கம்மியான டிவிடெண்ட் தராங்க. 28 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3% கிட்ட வருது. பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் 28 பைசா தான் டிவிடெண்ட் தராங்க. ஆனால் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% கிட்ட வருது. காரணம் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அப்படி. ஸோ இன்றைக்குமே டிவிடெண்ட் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனு. அதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடச்சிரும். ஸோ அந்த வகையில் நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான். டிவிடெண்ட் குறைஞ்சிருக்கு. இது இந்த டிவிடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ரிசர்வ்லேருந்து தான் எடுத்து தராங்க. ஏன்னா கையில் இப்போ அந்தளவுக்கு பணம் இல்லை, பெருசாக ப்ராஃபிட் ஆகல. ஸோ ஆல்ரெடி இருக்க ரிசர்வ்லேருந்து எடுத்து இந்த டிவிடெண்டை தராங்க. செக்டர் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. IL&FS இன்வெஸ்ட்மெண்ட். பால் ஃபார்மா லிமிடெட் கரண்ட் பேஸ் 100, 1 ரூபாய் 20 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5% கிட்ட வருது. 1.25% வருது. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கல். பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் கம்பெனி லிமிடெட் 7524 ரூபா கரண்ட் பேஸ், 50 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 6%. செக்டர் வந்து NBFC. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் லிமிடெட் 5848 ரூபா கரண்ட் பேஸ், 45 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து 3.25%. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கல். லவோட்டியா ஓவர்சீஸ் லிமிடெட் 39 ரூபா கரண்ட் பேஸு, 4 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 539% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தான். லவோட்டியா ஓவர்சீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 20 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து 6% வருது. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஸ்டார் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் 180 ரூபா கரண்ட் பேஸு, 3 ரூபா பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் 2%. செக்டர் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட். NBCC இந்தியா லிமிடெட் 116 ரூபா கரண்ட் பேஸு, 183 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 16% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 30% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன டிவிடெண்டாக தராங்க. வெறும் 14 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்.
அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் 1089 ரூபா கரண்ட் பேஜ் 162 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30% டவுன் ஆயிருக்கு. அந்த வகையில் ரிசல்ட்டு டவுன் தான். ஏன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி 5 ரூபா 20 பைசா டிவிடெண்ட் வந்துடுறாங்க. டிவிடெண்ட் 0.5% வருது. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட், முக்கியமாக பேட்டரி. குஜராத் பிப்பா போர்ட் லிமிடெட் 147 ரூபா கரண்ட் பேஜ் 112 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 70% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதேமாதிரி டிவிடெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா டிவிடெண்ட் தான் தராங்க. 4 ரூபா 20 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் வந்து 2.25%. செக்டர் பார்த்திங்கன்னா போர்ட் அண்ட் போர்ட் சர்வீஸில் இருக்காங்க குஜராத் பிப்பா போர்ட் லிமிடெட். SJVN லிமிடெட் 102 ரூபா கரண்ட் பேஜ் 128 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. அது முக்கியம் பார்த்திங்கன்னா அதர் இன்கமில் தான் அந்த லாஸ் வந்திருக்கு. ஸோ ஓவரால் கம்பெனியோட ரிசல்ட்டு டவுன் தான். ஏன்னா கம்பெனி இது வரைக்கும் ப்ராஃபிட் பண்ண கம்பெனி லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். 31 ரூபா 31 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.25% கிட்ட வருது. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷன். மஜிடா லிமிடெட் 272 ரூபா கரண்ட் பேஜ் 5 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 41% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 3 ரூபா 60 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1.25%. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் 8873 ரூபா கரண்ட் பேஜ் 1802 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 210 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. பெரிய ஷேர் டிவிடெண்ட் மாதிரி தெரியுது. பட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2.25% தான் வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 20 ஜூன். செக்டர் வந்து 2 வீலர் 3 வீலரில் இருக்காங்க பஜாஜ் ஆட்டோ. ICRA லிமிடெட் கரண்ட் பேஸ் 6534 56 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான். டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு 60 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1% வருது. ரெக்கார்ட் வந்து 25 ஜூலை. செக்டர் வந்து ரேட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க ICRA. டைச்சி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 138 ரூபா கரண்ட் பேஸ் 1 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 55% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுன் தான் கம்பேர் பண்ணும்போது. டிவிடெண்டாக தராங்க பார்த்தீங்கன்னா 3 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2.25% கிட்ட வருது. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கல். சந்தூர் மேக்னீஷ் அண்ட் அயன் ஓர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 494 156 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 139% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 5% டவுனாக இருக்குது. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, அதுதான் முக்கிய காரணம். ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுன் தான். டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 1 ரூபா 25 பைசா தராங்க. டிவிடெண்ட் 0.25%. செக்டர் வந்து கோல். ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 172 ரூபா கரண்ட் பேஜ் 3 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 21%, நெட் ப்ராஃபிட் 33% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுனு. டிவிடெண்டாக 1 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 13 ஜூனாக இருக்கலாம். செக்டர் வந்து அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் இருக்காங்க. ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் வருஷத்துக்கு ஒரு 4 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ 4 ரூபா கிட்ட டிவிடெண்ட் தராங்க இந்த கம்பெனி. வீடால் கார்பரேஷன் லிமிடெட் 1705 ரூபா கரண்ட் பேஜ் 60 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9%, நெட் ப்ராஃபிட் 39% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 22 ரூபா தராங்க. டிவிடெண்ட் 1.25%. ரெக்கார்ட் வந்து 7 ஜூலை 2025. செக்டர் வந்து லூப்ரிகன்ஸ். மைத்தான் அல்லாய்ஸ் லிமிடெட் 1060 ரூபா கரண்ட் பேஜ் 58 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முக்கிய லாஸ் காரணம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் 116 கோடி வெளியே போயிருக்கு. ஸோ அதனால தான் லாஸ், இல்லைனா கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது ரிசல்ட் டவுனு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 7 ரூபா தராங்க. இது இன்ட்ரீம் டிவிடெண்டு 7 ரூபா தராங்க. அது டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5% வருது. அந்த 7 ரூபா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 6 ஜூன் 2025. அது போக ஃபைனல் டிவிடெண்டாக ஒரு 6 ரூபாயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் வந்து கூடிய விலையில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மைத்தான் அல்லாய்ஸ் லிமிடெட். மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் 58 ரூபா கரண்ட் பேஸ் 1:2 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக வரும். ஸோ 2 ஷேர் 3 ஷேராக மாறும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க மதர்சன் சுமி வயரிங் லிமிடெட். இதோட மதர் கம்பெனி தான் இன்னொரு கம்பெனி சம்மர்தன் மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் 152 ரூபா கரண்ட் பேஸ். இவங்களும் அதே மாதிரி 1:2 தான் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். ரெக்கார்ட் இவங்களும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க சம்மர்தன் மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.